வணக்கம். ஃப்ரீடம் சார். நல்லோர் வட்டம் ஒரு பார்வை விமர்சனத்துக்கு அன்புடன் அழைக்கின்றேன். ஒரு கூட்டம் நடைபெறுகிறது. அந்த கூட்டம் எப்போது, எங்கே, யார் நிகழ்ச்சி நடத்தினார்கள் என்று எல்லோருக்கும் தெரியும். ஆனால் அந்த நிகழ்ச்சி எப்படி நடைபெற்றது, அதில் என்னென்ன கருத்துக்கள் வலியுறுத்தப்பட்டது என்பதுதான் சுவாரஸ்யம். நல்லோர் வட்டம் கூட்டத்திற்கு முதலாக ஒரு சாதாரண பார்வையாளராக சனிக்கிழமை சென்றேன். இது பற்றிய விமர்சனத்தை தங்கள் முன் வைக்க விரும்புகிறேன். ஆனால் அதற்கு முன் ஒரு சில விஷயங்களை நான் முன்வைக்க விரும்புகிறேன். அதாவது எனக்கு தோன்றும் எண்ணங்களை. ஒரு தேரை சுதந்திரமாக வடம் பிடித்து இழுத்து செல்லலாம். ஆனால் தேர் எப்படி எங்கே செல்ல வேண்டும் என்று ஏற்கனவே வகுக்கப்பட்ட பாதையில்தான் செல்ல வேண்டும் என்பதை நாம் முதலில் உணர வேண்டும் என்பதுதான் முக்கியம். அடுத்து, இந்த நல்லோர் வட்டம் நடத்துகின்ற கூட்டத்திற்கு தொடர்ந்து தவறாமல் சென்றால் அங்கு கொடுக்கப்படும் பயிற்சிகளை நாம் கேட்டால், துரோணாச்சாரியார் எப்படி அர்ஜுனனை கேட்டபொழுது எனக்கு கழுகின் கழுத்து தெரிகிறது என்று கூறினாலோ, அதுபோல மிக சரியாக நாம் பயிற்சி பெறுவோம் என்பதும் புரிந்தது. காலத்தையும் நேரத்தையும் சரியாக பயன்படுத்துகிறார்கள். கூட்டத்தில் பங்கேற்பவர்கள் அனைவரும் சமமாக இருக்க வேண்டும் என்ற கொள்கையில் சரியாக இருக்கிறார்கள். கூட்டத்தில் ஒரு தலைப்பு கொடுக்கப்படுகிறது. அந்த தலைப்பில் பேசுவதற்கு ஒவ்வொருத்தருக்கும் 2 நிமிடம் நேரம் கொடுக்கப்படுகிறது. அதற்குள் அவர்கள் கருத்தை முன்வைக்க வேண்டும். 3 பேர் பேசியவுடன் ஒரு விமர்சன நிகழ்வை ஏற்படுத்தினார்கள். அதற்கும் பேச வாய்ப்பு கொடுக்கிறார்கள். யார் பேச வேண்டும் என்று முன்கூட்டியே அவர்கள் விருப்பத்தை கேட்டுதான் பேச வைக்கிறார்கள். யாரும் பேசவில்லையானாலும் அவர்களை வற்புறுத்துவது கிடையாது. இங்கே பேசுவதற்கு 2 நிமிடங்கள் கொடுக்கப்பட்டாலும் அதில் பேசுபவர்கள் நிறைய கருத்துக்கள் கூறினாலும், அவர் பேசி அமர்ந்தவுடன் ஒரு நபர் எழுந்து அவர் பேசிய மைய கருத்து என்று எளிமையாக புரிபடி விளக்கிறார். பின்னர் அடுத்தவர்கள் பேச வாய்ப்பளிக்கிறார்கள். இடையில் ஒருவர் கூட்டத்தின் மைய கருத்தை சுருக்கமாக விளக்குகிறார். பின்னர் பங்கேற்பவர்களுக்கு பேசுபவர்களுக்கு 2 நிமிடம் ஒதுக்கப்படுகிறது. இறுதியாக ஒரு விரிவாக மைய கருத்தை தலைமை பண்புடன் ஒருவர் கருத்தை எடுத்துரைக்கிறார். நேற்று சனிக்கிழமை நல்லோர் கூட்டத்தில் பலர் தஞ்சை நகரை பற்றி பல்வேறு கருத்துக்களை வலியுறுத்தினார்கள். அதில் சிறிய அளவில் மைய கருத்தாக வலியுறுத்திய நபர் பேசும்போது, சர்வாதிகாரம் கலந்த ஜனநாயகம் இருந்தால்தான் ஒரு நாடு முன்னேற்றமடையும். இதற்கு உதாரணம் சிங்கப்பூர் என்று விளக்கினார். நல்லோர் வட்டம் என்பது என்ன, அது எதை நோக்கி செல்கிறது, அதில் நாம் எப்படி பயணிக்க வேண்டும், இந்த களம் எப்படி பயிற்சி பற்றியாக இருக்கிறது, அதை தாங்கள் எப்படி நாட்டின் முன்னேற்றத்திற்கு பயன்படுத்தலாம் என்பது போன்ற
கருத்தை வலியுறுத்தினார். அவர் பேசிய மைய கருத்தாக இருந்தது, எல்லா சக்தியை விட மக்கள் சக்தி பெரும் சக்தி. அதை நாம் ஒற்றுமையுடன் எப்படி அதை ஒருமைப்படுத்துவது, அதாவது வேற்றுமையில் ஒற்றுமை காண வேண்டும் என்று புரிய வைத்தார். அதற்கு உதாரணமாக நிகழ்ச்சியை பங்கேற்றோரை எழுந்து வரச் சொல்லி அவர்கள் ஒவ்வொருத்தரும் என்னென்ன கருத்து வலியுறுத்தினார்கள் என்பதை எடுத்துக்கூறச் சொல்லி, அதாவது சிறு வயதில் ஒரு பாடம் நடத்துவார்கள், அதாவது படம் பார்த்து கதை கேள் என்பது. அதுபோல் அவர்களையே நிற்க வைத்து அவர்கள் கருத்தை வலியுறுத்தி, தாங்கள் எல்லோரும் கருத்து வேறு என்றாலும் மாற்றம் வேண்டும் என்ற அடிப்படை தான் உங்களுடைய ஒவ்வொருடைய கருத்து. ஆனால் ஆளுக்கு ஒரு பக்கம் இழுக்கிறீர்கள். இதன் மூலம் எங்கும் செல்ல முடியவில்லை. நீங்கள் அனைவரும் ஒற்றுமையுடன் ஒத்த கருத்துடன் பயணித்தால் மாற்றம் வேண்டும் என்பதை அடையலாம் என்பதை மிக அழகாக வலியுறுத்தினார்கள். நல்லோர் வட்டத்தில் விசிட்டிங் கார்டு கிடையாது, வசூல் கிடையாது, லெட்டர் பேட் கிடையாது, தீர்மானம் கிடையாது, பொறுப்பு கிடையாது. ஆனால் இது ஒரு பயிற்சி பட்டறை. இதை நாங்கள் நிகழ்ச்சியை ஏற்படுத்துகிறோம். இதில் தாங்கள் பங்கேற்று ஒற்றுமையடையலாம் என்ற கருத்தையும் வலியுறுத்தினார்கள். முக்கியமாக இந்த நிகழ்வில் யார் மனமும் புண்படாமல் இந்த நிகழ்ச்சி நடைபெற வேண்டும் என்பதில் கவனமாக பார்த்து கொண்டார்கள். கூட்டம் முடிந்தவுடன் செவிக்கு உணவுக்கு பிறகு சிறிது வயிற்றுக்கும் பிஸ்கட்டும் டீயும் வழங்கப்பட்டது. இறுதியாக 100 லட்சிய கொள்கைகளில் யார் யார் எதில் பயணிக்கிறீர்கள் என்று கேட்டுக்கொண்டார்கள். அதற்கு உண்டான டீம்களையும் அறிமுகப்படுத்தினார்கள். பின்னர் கூட்டம் முடிந்த பிறகு தலைமை பண்பு கொண்டவர்கள் எல்லோரிடமும் வந்து சகஜமாக பேசி கருத்துக்களை பரிமாறினார்கள். நல்லோர் வட்டத்தில்